ஹாய் வெல்கம் பேக் டு உங்கள் சதீஷ். இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி படம் விஜய்து ரிலீஸ் ஆக போகுது. அது ஜனநாயகம். அது இந்த பெங்களூர்ல எப்படி செலிப்ரேஷன் மீன்ஸ் பேனர்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நம்ம ஒரு டாப் 6 ஸ்டேட்டஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க பெங்களூர்ல. வாங்க இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெங்களூர்ல அது எப்படி கட் அவுட் பேனர்லாம் வச்சிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அமிர்த் தியேட்டருக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இது லிங்கராஜ்புரம் காக்ஸ்டவுன் கிட்ட இருக்கு. இதான் அமிர்த் தியேட்டரு. இந்த சின்ன வழியில இருந்து தான் போனோம். வாங்க அங்க எப்படி செலிப்ரேஷன் எப்படி பேனர்லாம் வச்சிருக்காங்கன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். பாருங்களேன், வேற லெவல்ல பேனருங்கெல்லாம் எல்லா படம் அவர் எந்தெந்த படம் நடிச்சாரோ இந்த கட் அவுட்டை பாருங்களேன். அவர் எந்தெந்த படம் நடிச்சாரோ எல்லா படத்துலயும் அந்த போட்டோவை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. வேற லெவல். இதுதான் அமிர்த் தியேட்டரு பெங்களூர்ல இருக்கிறது. பாருங்களேன், தியேட்டரு மேல கீழே எல்லா இடத்துல ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஜனநாயகம். இதுதான் இது இந்தியாலே. இங்க பாத்தீங்களா, இது வேற லெவல்ல இருக்கு. இந்த பேனர் பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லு நம்ம தளபதி இளைய தளபதி செலிப்ரேஷன்ஸ். அதுல பாருங்க நம்ம அஜித். இவர் பாருங்க நம்ம அஜித் ஃபேனு. ஓ, ஆனா இந்த தியேட்டர்ல எனக்கு பிடிச்சது இதே ஒரே பேனர் தான். லாஸ்ட் ஒன் டைம் சொல்லிட்டு கலெக்ஷனும் எங்களுது தான், எலெக்ஷனும் எங்களுது தான் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. முடிவு பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒண்ணுனா வந்து தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ அமிர்த் தியேட்டர்ல எப்படி பேனர் இருக்குன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது முகுந்தா தியேட்டர் சத்யா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. வாங்க அங்க போய் பார்க்கலாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. முகுந்தா தியேட்டர். இந்த முகுந்தா தியேட்டர் எங்க இருக்குன்னா சத்யா நகர்ல லொக்கேட் இருக்கு. பாருங்க பேனர்லாம் வேற லெவல்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம்ல பாத்தீங்கன்னா பேனருங்க 2 3 4 5 பெரிய பேனர்லாம் இருக்கு. பிளஸ் இன்னும் பேனர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. பாருங்க, நிறைய இடத்துல இதே மாதிரி கட் அவுட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதுக்குன்னு தெரில. நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடியும் வந்து பார்த்தோம், இந்த இடத்துலையும் வேற லெவலில் கட் அவுட்டுங்களாம் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல போனாலும் இதேமாரி ஒரு வேர்டு எழுதுறாங்க. இஃப் த வேர்ல்ட் இஸ் அகேன்ஸ்ட் ஹிம் வி ஆர் அகேன்ஸ்ட் த வேர்ல்டுன்னு போட்டிருக்காங்க. எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. போட்டிருக்காங்கன்னா 50 years ஆஃப் முகுந்தா தியேட்டர் செலிப்ரேஷன் ஜனநாயகம்னு போட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்குமார் சார் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்தது புனித் ராஜ்குமார் சார் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம எம்ஜிஆர் அண்ணன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம விஜயகாந்த் சார் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது பாருங்க பேனருங்க. இதான் ஸ்ரீ பாலாஜி தியேட்டர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவேக் நகரில் இருக்குது. பாருங்க பேனர்லாம் வேற லெவலில் வச்சுட்டு இருக்காங்க. வெளியிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதான் பாலாஜி தியேட்டர் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க பேனருங்க. ஆனால் வேற லெவல். இங்கேயும் எல்லா இடத்துலையும் தியேட்டரே ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பேனருங்க கட் அவுட்டுங்களாம் மேலே பாருங்க. இன்னும் அந்த தலையெல்லாம் வைக்காம இருந்திருக்காங்க. கிங் மாரியெல்லாம் இது என்ன மாரி எடிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. இங்கேயும் ஃபேஸை இன்னும் ஓப்பன் பண்ணலை. படம் ரிலீஸ் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்றாங்க பாருங்க. ஆனால் வேறு லெவலில் ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா படம் ரிலீஸ் இல்லைன்றாங்கன்னா அது என்ன ஆனான்னு நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகே ஆகும். அன்றைக்கி என்னைக்கானான்னு சொல்லிட்டு இன்னும் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரில் சுற்றி ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இது பாலாஜி தியேட்டர். இது வந்து என்ன பண்ண ஓஹோ, இங்கே பார்த்தீங்களா, நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மேலே பாருங்கள் விஜய்து எந்த எல்லா படத்துலையும் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இதுதான் பாலாஜி தியேட்டர். இது பெங்களூரில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான தியேட்டர். செலிப்ரேஷன் வந்து வேறு லெவலில் பண்ணுவாங்க இந்த தியேட்டரில். பார்க்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தோம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நாளைக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செலிப்ரேஷன்ஸ்னால் அதான் பேனர்லாம் மேலே ஏற்றுறது. நான் நிறைய இடத்துல பாதி கட் அவுட்டெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இது பாலாஜி தியேட்டர் பெங்களூரில் இருக்கிறது. பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் பேனருங்கெல்லாம் அடி தூள் கிளப்புறாங்க. அருணா தியேட்டர்னு சொல்லிட்டு பெங்களூர் ஸ்ரீராம்புரத்தில் இருக்குது. ரோட்லேருந்து மெயின் ரோட்டில் நான் காரில் வந்துட்டு இருக்கேன். மெயின் ரோட்லேருந்து ரஜினி பர்த்டேக்கு
போட்ட பேனருங்க, செலப்ரேஷனுங்க வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ரஜினிகாந்த் சார் இது பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லே பாருங்களேன், வீட்டு முன்னாடியிலேருந்தே பேனருங்களாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த தேட்டரில் தான் எனக்கு பார்த்ததுலேயே ஸ்டார்டிங்கில் பிரம்மாண்டமாக பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 2 பெரிய பேனர் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில். இங்கே பாருங்களேன், என்னை சுற்றி இப்போ நான் பார்த்துட்ருக்கேன், என்னை சுற்றி பேனருங்க தான் இருக்கிறது. என்னை பின்னாடி காமிக்கிறேன் பாருங்களேன், இது பேனருங்க தான். எல்லா படத்து பேனருங்க வச்சுருக்காங்க. மெயின் மாஸான படத்துது பெரிய பேனருங்க வச்சுருக்காங்க இந்த இடத்துல. பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே இருந்தால் தான் போனோம். என்ட்ரன்ஸில் 2, ஒன்று நம்ம டிவிக்கேது, இன்னொன்று வந்து நம்ம ஜனநாயகத்து இது வச்சுருக்காங்க. பாருங்கள், இதான்னு சொல்லிட்டு பாருங்கள். தேட்டருக்குள்ளேயே பாருங்களேன் என்ன மாரி கட் அவுட் வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் அன்பிலீவபிள். இது தமிழ்நாடா எனக்கு பெங்களூரான்னு தெரியல. பாருங்கள் எப்படிப்பட்ட பேனருங்க. எப்பா சுஸ்தாயிட்டேன் நான் இதை பார்த்து. சரி, இன்னும் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வேறு லெவல் செலப்ரேஷன் நினைக்கிறேன். படம் ரிலீஸ் அன்னைக்கு இந்த இடத்துக்கு இன்னும் டிக்கெட் வாங்கலை. எதுக்குன்னு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒன் லாஸ்ட் டைம் செலிப்ரேஷன் பார்த்தீங்களா, எல்லா இடத்துல வேறு லெவலில் ஒரு இது போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், AK கூட வேற போட்டிருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங்கு பார்த்தியா, நான் வேறு லெவலில் இருக்குது ஸ்டார்டிங். அவர் எப்படி படத்தில் கெரியரில் ஸ்டார்ட் பண்ணாரோ, நடிச்சிருந்தார், எல்லா பிக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் இருக்கிறதுல வாவ். பாருங்க என்ன எல்லா படத்துலையும் ஒரு ஸ்டைலு. அவர் என்னென்ன படம் நடிச்சிருந்தார் எல்லா படத்ததும் போட்டிருக்காங்க. ஒரு பிக் பார்த்தீங்களா, வேற லெவலில். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுதம் படத்துலேருந்து எனக்கு ரொம்ப விஜயை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வேலாயுதம்லேருந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா படம், அப்புறம் லாஸ்ட்டில் த கோட், அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம். பாருங்கள், இந்த தியேட்டரில் வேறு லெவலாக செலப்ரேஷன். இது தமிழ்நாடு கிடையாது, இப்பயும் சொல்கிறேன், இது பெங்களூர் அருணா தியேட்டர் ஸ்ரீராம்புரத்தில் இருக்கிறது. என்ன மாரி கட் அவுட் வச்சுருக்காங்கன்னா, சத்தியமாக இந்த தேட்டரில் வந்து செலப்ரேஷன்ஸை கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது ஆனால் இங்கே பார்த்தீங்களா, என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் அந்த பேனருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பிலீவபிள். எனக்கு இதே தேட்டரில் நான் ஃபஸ்ட் டைம் விஜய்து இவ்வளோ கட் அவுட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோவை நான் நேற்றே எடுத்திருக்கேன், நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கணும். எனக்கு நேற்று சொன்னாங்க இதேமாரி படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த Jan 9th. சரி, அதுக்காக தான் எனக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமாச்சு. எவ்வளோ செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். பேனருங்களாம் எவ்வளோ கட் அவுட்டு, எவ்வளோ பேனர்ஸு, இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே அது எதுக்கு படம் விடலன்னு தெரியல. சொல்லப்போனால் நானே இன்னும் டிக்கெட் வாங்கலை. எதுக்கு நான் வாங்கலைன்னா, நான் சென்னைக்கு போய் தான் பார்க்கணுன்னு படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அங்கே செலிப்ரேஷன். ஏன்னா பெங்களூரில் நான் எல்லா படத்தை பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஆனால் சென்னையில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் சரின்னு பார்க்கலான்னு நான் அதுக்கு தான் நான் சஸ்பென்ஸான வச்சுருந்தேன். சரி, நம்ம அங்கே போய்ட்டு லாக் பண்ணி போடலான்னு எல்லாம் சொல்ல முடியல, பார்க்கலாம். ஆனால் என்னைக்கு விட்டானே எங்கள் தளபதி படம் தான். அது எப்போ நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை. என்னைக்கு நீங்கள் தளபதி படம் விட்டானே நாங்கள் போய் பார்ப்போம். அது எங்கே இருந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம தளபதி இது என்ன இருக்கோ நான் போடுறேன். நான் எங்கே போய் படம் பார்க்குறேன்னு அதையும் நான் லாக் பண்ணி போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஆல்ல படுங்க. வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கும் வரும் ஒரு டைம் கம்மிங் சூன்.